சார் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 39 தெய்வ விக்கிரகங்களை அந்த அம்மா களவாடி எட்டு போகிறா சார் தன்னுடைய கேலரியிலேருந்து. நிறைய பேசிடுவா, அதுக்கு தான் பயமாக இருக்கு எனக்கு. நிறைய டைம் இந்த கோயில் அடி வாங்கிருமா பாப்பான் குளத்தை விட்டுருவீங்களோன்னு பயமா இருக்கு. 600 மொத்தம் 39 தெய்வ விக்கிரகங்கள் அந்த அம்மாவோட கஸ்டடியில் இருக்குது சார். அதோட வேல்யூ நான் போடலை சார், வேல்யூ அவன் போட்ட வேல்யூ. அவங்க போட்ட வேல்யூ 250 கோடிக்கு ஒத்த பைசா கம்மி கிடையாது. ஸோ அந்த அம்மாவை என்ன செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ரீஓப்பன் பண்ணி என்னால் பண்ணுவேன். இப்போ ஐடல் விங் சைடில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 100க்கு 1,80,000 மடங்கு செய்ய மாட்டாங்க. என்ன காரணம்னா கவர்மெண்ட்டை ஏதாவது வார்த்தை ஜாலங்களை வச்சு ஏமாத்திடுறாங்க, ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. இதுக்கு மேலே தெரியலை, கவர்மெண்ட் ஏமாற்றப்படுகிறது. அவங்க கேட்டிங்கன்னா எங்களெல்லாம் ஏமாற்ற முடியாது, இதுதான் ஒரு வார்த்தை. எங்களெல்லாம் இது ஒரு வார்த்தை உங்களுக்கு, அதோட முடிஞ்சு போச்சு உங்கள் பெருசு. ஆனால் ஏமாற்ற முடியலன்னா ஏன் கொண்டு வரல? 280 கோடி சும்மா சொல்ல, கோடியை தூக்கி குப்பையில் போடுங்க. 39 தெய்வ விக்கிரகங்கள் பேர் ஹைட்டோட கொடுத்துருக்கானே சீஃப் செக்ரட்டரிக்கு. கெம்மான் சீஃப் செக்ரட்டரிக்கு ஹைட்டு எங்கே இருக்குங்கிறத கொடுக்குறேனே. கெம்மான் என்ன சார் இதுக்கு மேலே? அப்போ நடவடிக்கை எடுக்கணும்ல, சீஃப் செக்ரட்டரிக்கு வைத்த வழி வரணும். அப்போ இறை நம்பிக்கை இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா வரும் சார். அவன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் இவ்வளோ தூரம் கொடுத்துருக்காரு. கொடுத்த பிறகு நடவடிக்கை இல்லை சார். உண்மையாக பொய்யான்னு பார்க்கறது முதல்ல எஃப்ஐஆர் போட வேணாம், போட்டுட்டு உண்மையை கண்டுபிடிங்களேன். பொய்ன்னு போட்டு விட்டுருப்போங்களேன். இல்லைன்னு பொய் யார் சொல்ல போகிறா? இந்த ஃபோட்டோவெல்லாம் எடுக்க இல்லாத சிலை அமெரிக்காவிலேருந்து ஃபோட்டோ எடுப்பானா? இல்லை சரி, உங்களை சொல்லலை. அறநிலையத்துறையும் கவர்மெண்ட் மாட்டிக்கிடுச்சா? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிஎம்கே கவர்மெண்ட் மாட்டிக்கிச்சா? இதே சிலையை ஒரு ஆள் பிடிச்சி வச்சிருக்காரு. எப்போ? 1958. மாதம் என்ன? ஆகஸ்ட். தேதி என்ன? 18. இதுக்கு மேலே என்ன சார் வளர்றீங்களா? நான் பிறந்த வருஷம் கூட இல்லை சார், எனக்கு 64 வயசு ஆகி போச்சு. 58 நவம்பர் பிறகுறதுக்கு முன்னாடி அது எக்ஸாக்டாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோ இன்றைக்கி அவைலபிளாக இருக்குது. அதை எடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணணுமா இல்லையா? கம்பேர் பண்ணால் 100க்கு 100 விழுக்காடு கரெக்டாக டேலி ஆகல. இதெல்லாம் அவன் பண்ணிட்டான். யார்? நீங்கள் கேட்டீங்கல்ல சார், வெளிநாட்டுக்காரங்க பண்ணி முடிச்சுட்டாங்க. எக்ஸாக்ட் சார், நல்லா யோசிச்சுடுங்க. நான் கொண்டு வர்றது ப்ரெஸ்ஸுக்கு கொண்டு வரதில்ல, பப்ளிசிட்டி இல்லை. யாராவது பப்ளிசிட்டின்னு மேலே யாரோ சொன்னாங்கன்னா அவங்கள நீங்கள் தயவுசெய்து முட்டாள்னு சொல்லுங்கள். யாருன்னா கவர்மெண்ட் லெவலில் பேசுவோம், இது ஆட்சியாளர்கள் பேசலாம். பப்ளிசிட்டி விளக்கம் என்ன எலெக்ஷன் அடிக்க போகிறேன் நோ அப்படிங்கும்போது நோ. எதுக்குன்னா கொண்டு வர தகவல் ஒவ்வொன்றும் அதில் மிகைப்படுத்தி கூட இருக்க. பொய்யை விட்டுடுங்க, பொய்ங்கிறது வாயிலே வர சிவபக்தர் நான் மிகைப்படுத்தியிருக்கலாம் கொஞ்சம். அது கூட கிடையாது சார். இதோட ஹைட்டு 32 இன்ச்சு, 0.25 நானாக எடுத்தேன். இதைத்தான் சார் சார் நீங்கள் பீப்புளுக்கு கொண்டு போகிறது ஒன்று பார்ப்பாங்களா தெப்ட்டு, 2வது கோடி 656 கோடி ரூபா போகிறது தமிழ்நாட்டில் இல்லை. இது திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய எந்த வைணவர்களும் சைவர்களும் தெரியலைங்கிறது உண்மை. இன்றைக்கி அது வெளியே கொண்டு போகிறோம். ஒரு மாதத்துக்கு 55 கோடி, அப்படி இல்லை சார், 54 கோடியே 75 லட்சம் இவ்வளோ கொண்டு போகிறாங்க. ஒரு மாதத்துக்கு வரி போடுறாங்க. இந்த வரி போடுறத யாருக்குமே தெரியாதனால, வரி போட்ட பிறகு நம்ம கோயிலை போட்ட பிறகு நிர்வாகம் ஒழுங்காக பண்ணாமல் இந்த வரி இன்றைக்கே போடுறாங்க. ரொம்ப நாளாக போட்டுட்ருக்கா. இதை போய் ரிப்போர்ட் கொடுக்கலன்னா, அவங்களை வேலை பார்க்கலன்னா அவங்கள வெளியேற்றதை தவிர்த்து வேறு வழி இல்லை. அறநிலையத்துறையால் இதுதான் கேப்ஷன் உங்களுக்கு. அறநிலையத்துறையால் 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 40 வருஷத்துக்கு மேலே மறைக்கப்பட்ட சிலை திருட்டு குற்றச்செயல் இன்னைக்கு வெளியே வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்குன்னா இது 2005 இப்போ ஜான்வரி தான். எனக்கு தெரிஞ்சது வந்து 2023 அதில் எண்டில் டிசம்பரில் எனக்கு நவம்பர் டிசம்பரில் எனக்கு தகவல் கிடைச்சதை இன்ன வரைக்கும் ஒவ்வொரு கோயிலாக ஐ வாஸ் டூயிங் ரிசர்ச். ஐ வாஸ் டூயிங் ஆக்சுவலி காம்ப்ரிஹென்சிவ் சர்வே ஆஃப் இந்து டெம்பிள்ஸ் இன் சதர்ன் இந்தியா, நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் கேரளா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நோ ட்ரஸ்ட், நானாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தனிப்பட்ட ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல். உள்ள நடராஜர் இருக்கார். இந்த பாருங்கள், சத்தியம் 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 சத்தியம். கொலை வரி நடக்குது. வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 55 கோடி வரி போடுது. எவ்வளோ? 55 கோடி நம்ம மேலே போடுறாங்க. நம்ம எல்லாரும் மேலேயும் போடுறாங்க, கோயில் மேலே போடுறாங்க. வரி போல அடுத்த டபுள் டாக்ஸ் ஒன்று போடுறாங்க. அது வரி எவ்வளோன்னா 428 கோடி ரூபா வருஷத்துக்கு போடுறாங்க. இந்து கோயில்களுக்கு மட்டும், சைவ வைணவ கோயிலுக்கு போடுறாங்க.